சர்வதேச பாராட்டுகளை பெற்ற செல்வாக்கு மிக்க இயக்குனர் ஷாஜி என் கருண் திங்கட்கிழமை திருவனந்தபுரத்தில் காலமானார். அவருக்கு வயது 73. அவரது முதல் படமான பிறவி 1989ஆம் ஆண்டு மலையாளத்தில் வெளியானது. இது பல தேசிய மற்றும் சர்வதேச விருதுகளை வென்றது. 2010 பத்மஸ்ரீ விருது பெற்ற கருண் கேரள மாநில திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவராக பணியாற்றி வந்தார். மாநில சலச்சித்திர அகாடமியின் முன்னாள் தலைவரான அவருக்கு 2023ஆம் ஆண்டில் கேரள அரசின் சினிமாவில் மிகவும் மதிப்புமிக்க விருதான ஜே.சி. டேனியல் விருது வழங்கப்பட்டது. மேலும் 1998இல் முதல் முறையாக நடைபெற்ற கேரள சர்வதேச திரைப்பட விழாவின் கட்டமைப்பாளர்களில் ஒருவராகவும் இருந்தார். கருண் 1974ஆம் ஆண்டு ஒளிப்பதிவாளராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். புனேவின் இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தில் ஒளிப்பதிவில் டிப்ளமா பெற்ற பிறகு அவர் இஸ்ரோவின் ஒளிப்பதிவாளராக சிறிது காலம் பணியாற்றினார். பின்னர் திரைப்படத்துறையில் உதவியாளராக பணியாற்றினார். மலையாளத்தில் ஜாம்பவானான அரவிந்தனுடன் அவரது அனைத்து படங்களிலும் பணியாற்றினார். அரவிந்தனை தவிர 1980களின் முன்னணி திரைப்பட தயாரிப்பாளர்களான கே.ஜி. ஜார்ஜ், ஹரிஹரன் மற்றும் எம்.டி. வாசுதேவன் நாயர் ஆகியோருடன் இணைந்து படம் எடுத்தார். மலையாளத்தில் 40 படங்களுக்கு மேல் வேலை செய்தார். காணாமல் போன தனது மகனுக்காக ஒரு தந்தையின் முடிவில்லா காத்திருப்பின் கதையை சொல்லும் பைரவி, கேன்ஸ் உட்பட விழாக்களில் சுமார் 70 தேசிய மற்றும் சர்வதேச விருதுகளை வென்றது. அவரது 2வது மற்றும் 3வது படங்களான ஸ்வாகம் மற்றும் வனப்பிரசாதம் ஆகியவையும் கேன்ஸுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டன. அவரது கடைசி படமான ஓலு 2018இல் IIFIயில் தொடக்க படமாக இருந்தது. மேலும் பல சர்வதேச விழாக்களில் தொடக்க படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. கேரள முதல்வர் பினராயி விஜயன் தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டு மாநிலம் ஒரு தனித்துவமான திரைப்பட தயாரிப்பாளரை இழந்துவிட்டதாக கூறினார். திரைப்படத்துறையின் முன்னேற்றத்திற்காக அவர் அயராது உழைத்தார். அவரது மறைவு திரைப்படத்துறைக்கு மட்டுமல்ல, கேரளாவிற்கும் பெரும் இழப்பாகும் என்று விஜயன் கூறினார்.